சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் டேனியல் அவர்களை ஏறெடுக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நீர் எங்களை பிரித்தெடுத்து உம்முடைய மகிமையினால் எங்களை பாதுகாக்கிறீர். உமது கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த பரிசுத்த நாள் முழுவதும் உமது வார்த்தை நிலை நிற்க வைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இப்ப எதற்காக உம்மிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்? இந்த ஜூம் மூலியமாக உம்மோடு பேச என்னை அழைத்திருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த ஜூமில் கர்த்தாவே, நாங்கள் இருக்கும் ஒரு சிறு குழுவாக இருந்தாலும் கர்த்தாவே, இதில் ஒவ்வொருவரும் உமது அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், உமது அன்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், உமது அன்பை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா, நாங்கள் அறிந்து கொண்டால்தான் உம்முடைய பரிசுத்தம் எவ்வளவு நீதியானது என்பதை நாங்கள் உணர முடியும். நாங்கள் உணர்ந்தால்தான் இந்த வாழ்க்கை, எங்களுடைய பூமியில் வாழும் இந்த வாழ்க்கையை நாங்கள் செயல்பட எங்களுக்கு முடியும். அப்பா, ஆகையால் நீ சொல்லிக் கொடுத்திருக்கும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் கர்த்தாவே நாங்கள் படித்து படித்து ஆராய்ந்து பார்த்து அதை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிலை நிற்க எங்களை பண்படுத்தும் ஐயா. அப்பா, இந்த கடைசி கால வெளிச்சம் அப்பா, உங்களுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த கடைசி கால வெளிச்சத்தின் மூலியமாக எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களிடமும் சொல்லக்கூடிய செயல்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை பண்படுத்தும். எதற்காக எங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை, எதற்காக இந்த பூமியில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து செயல்பட எங்களை பண்படுத்தும். இந்த கடைசி கால வெளிச்ச கூட்டத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே, அதை நடத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உமது பாதத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பண்படுத்தும் ஐயா. இன்னும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். நன்றி அப்பா. ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அதே வேளையில் வெளியேற பெற்ற பொக்கிஷமான ஞாபகம் என்ற அந்த பொக்கிஷத்தை நீர் இன்னும் அதிகமாக தந்து ஒவ்வொருவரையும் நீர் பண்படுத்தும் ஐயா. நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை, உம்முடைய கடைசி கால வெளிச்சத்தை கர்த்தாவே நாங்கள் சொல்ல வேண்டும். உம்முடைய வருகையின் கடைசி நேரத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுவது என்று யாருக்கும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை சொல்லும் பிள்ளைகளிடம் நாங்கள் எங்கள் காதுகளில் கேட்டு அதை அபியாசிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை நீர் பண்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது பேச போகும் மகனையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். அந்த மகன் பேசி அந்த வெளியிட்டிருக்கும் அந்த வார்த்தைகளை எங்கள் காதுகளில் கேட்கும் போது அந்த வார்த்தை தேனிலும் மதுரமான ஒரு வார்த்தையாக இருக்க நீர் பேசும் ஐயா. ஒரு மனிதன் பேசுவது, மனிதனுக்கு மனிதன் பேசுவது நிகழ்காலமாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பேசும்பொழுது அது உமது வருகைக்காக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் பேசும்போது அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையும் நீதியும் சக்தியும் அன்பும் இரக்கமும் சமாதானமும் நீடிய பொறுமையும் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நீ இந்த பூமியில் வந்து வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொன்றும் நீடிய பொறுமையோடு எங்களை நீர் வழி நடத்தி இந்த பூமிக்கேற்ற வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த கற்றுக் கொடுத்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கென்று எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்மை புகழ வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ கொடுக்கிறீர். அதை இன்று தாரும் என்று நாங்கள் உம்மிடம் கேட்க வேண்டும். அதை நீ கொடுக்கிறீர் என்று அறிந்தும் நாங்கள் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீ வைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களை மன்னித்தால் எங்களுடைய குணங்கள், மன்னிப்பு, தாழ்மை கிடைக்கும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் ஆண்டவரே. என்ன அருமையான வார்த்தைகள் ஒவ்வொன்றும். அந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக எங்க வாழ்க்கையை அதையே நாங்கள் அபியாசித்து வாழ எங்களை நீ பண்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவரே. இந்த கடைசி கால வெளிச்சம் அந்த பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடைசி கால வெளிச்சம் என்ற ஒரு செயல், அந்த செயலை நீர் பண்படுத்தும் ஐயா. அது எங்கெல்லாம் அது செல்கிறதோ, எங்கெல்லாம் மக்கள் மத்தியில் அந்த வார்த்தை கேட்கப்படுகிறதோ, அந்த வார்த்தையை நிழலாக நீர் இருப்பீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீரே பண்படுத்தும், நீரே பண்படுத்தும். எல்லா வேளையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பண்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மேய்ப்பரும் இரட்சகராகிய இயேசப்பா கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். நன்றி சகோதரர் டேனியல் அவர்களே. அருமையான ஜெபத்தை ஏறெடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இப்பொழுதும் நம் மத்தியில் ஒரு விசேஷித்த பாடலை கேட்க போகிறோம். ஆஹ் மேடம் கமலா சுவாமி அவர்கள் நமக்காக அந்த பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சகோதரிக்கும் நன்றி சொல்றேன். இந்த பாடல் பாடும்போது ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படுத்துவதாக என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன். ஆண்டவரை உயர்த்துகிறேன். ஒரு நிமிஷமா. தெரிந்த பாடத்தை பாடுறேன். வாசல் கதவே தட்டுகிறாருன் இதயம் திறக்கவில்லை. தம்மந்தைய சேர்க்க அழைக்கின்றாருன் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம். பல கோடியான மனிதர்களில் உன் இதயத்தை விரும்புவதே. பல ஆலயங்களில் இருக்கையிலே உம்மை ஆலயமாக்குவதே. பல கோடியான மனிதர்களில் உன் இதயத்தை விரும்புவதே. பல ஆலயங்கள் இருக்கையிலே உம்மை ஆலயமாக்குவதே. உன்னையே தேடும் உன்னதரே காண்பாய். கனிவாய் அழைக்கும் அந்த நேச கரங்களை பார். வாசல் கதவை தட்டுகிறாரும் இதயம் திறக்கவில்லை. தம்மந்தைய சேர்க்க அழைக்கின்றாருன் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம். உன் தனிமையான பயணத்திலே அவர் துணையாய் வந்திடுவார். பெரும் துன்பமான வாழ்க்கையிலே மன அமைதிய தந்திடுவார். உன் தனிமையான பயணத்திலே அவர் துணையாய் வந்திடுவார். பெரும் துன்பமான வாழ்க்கையிலே மன அமைதிய தந்திடுவார். உனக்காய் பரிவாய் பேசிடும் இறைவன் அவர் தான் இயேசு. அன்பாய் உன்னை அழைக்கிறார். உன் வாசல் கதவே தட்டுகிறார். உன் இதயம் திறக்கவில்லை. தம்மந்தையை சேர்க்க அழைக்கின்றார். உன் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம். ஆமென். நன்றி. நன்றி மேடம் கமலா சுவாமி அந்த அருமையான பாடலுக்காக. நன்றி. நன்றி சொல்றேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். இன்றைய நாளுக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 27 வரை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 27.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமேன். இப்பொழுதும் இந்த நாளுக்கான தேவ செய்தியை நாம் கேட்போம். பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், மீதமானவர்களின் கெத்செமனே, கெத்செமனே ஆஃப் தி ரெம்னன்ட் என்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஒரு கெத்செமனே இருந்தது, கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கெத்செமனே நெருங்குகிறது. பிரியமானவர்களே, நெருக்கடியில் இயேசுவின் விசுவாசம் பலமாய் வெளிப்பட்டது. இறுதி நெருக்கடியில் நாமும் அதே மாதிரியான விசுவாசத்தை வெளிப்படுத்துவோமா என்ற கேள்வியோடு நாம் என்ன செய்கிறோம்? முத்தூதில் இயேசுவின் விசுவாசம் பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். எங்க நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் முத்தூது பாடத்திலிருந்து ஒவ்வொரு சத்திய தூணையும் நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். இன்றைக்கு இயேசுவின் விசுவாசம் என்ற சத்தியத்தின் அடிப்படையில் மீதமானவர்களின் கெத்செமனே என்ற தலைப்பை நாங்கள் படிக்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் சத்தியங்களை விளங்க பண்ணும்படியாய் வேண்டுகிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், உதவி செய்யும். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பெருவெள்ளம், பெருமழை, காற்று, ரெயின், ஃப்ளட் அண்ட் விண்ட், இதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்துல மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள், அந்த பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது ஓர் ஓமையோடு அவர் முடித்தார். அந்த ஓமையை நாம் வாசிக்கலாமா? மத்தேயு 7 அதிகாரம் 21 முதல் 27 வரை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய கதையுடன் மலை பிரசங்கத்தை முடித்தார். 2 மனிதர்கள் ஆளுக்கு ஒரு வீடு கட்டினார்கள்.
ஒருவன் கண்மலையின் மேல் கட்டினான், இன்னொருவன் மணலின் மேல் கட்டினான். மழை பெய்தது, பெருங்காற்று வீசியது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருந்தது. ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடோ அது என்ன செய்ததாம்? இடிந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெரிய நெருக்கடிகளுக்கு முன் சிறிய காற்றுகள் வீசுவது நமது நன்மைக்கே. நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய காற்றுகள் என்ன தெரியுமா? வியாதி, வருத்தம், வேதனை போன்ற நெருக்கடிகள் நமக்கு நேரிடுகிறது. இவையெல்லாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக காட்சி அளிக்கிறோம் என்பதை விட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனே ஒரு பயங்கரமான நெருக்கடி வந்தபோது சீஷர்களுக்கும் அது கெத்செமனேயாகத்தான் இருந்தது என்பதிலே சந்தேகமே கிடையாது. பெருமழை, பெருவெள்ளம், காற்று என அனைத்தும் சீறி பாய்ந்த வேளையில் அந்த கெத்செமனே அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா எதிராளிகள் எல்லாரும் வந்தார்கள். பிரதனாசாரிகள், மூப்பர்கள், வேதபாரர்கள் எல்லாம் ரோம போர்ச்சேவர்களோடு தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதான் பெருமழை, பெருவெள்ளம், காற்று என்று சொல்லலாம் இயேசுவின் அந்த பூமிக்குரிய கடைசி நாட்களில. அந்த சமயத்துல சீஷர்கள் அத்தனை பேர்ல, அந்த 12 பேர்ல நிறைய பேர் சிதறி ஓடிட்டாங்க. இருவரின் நிலை மட்டும் என்ன ஆனது? யார் அந்த 2 பேர்? ஒருவன் யூதாஸ், ஜூடாஸ், இன்னொருவன் பேதுரு, பீட்டர். யூதாஸை குறித்து நாம் பார்க்கலாமா? யூதாஸ் இயேசுவுடன் இருந்தான், பிரசங்கம் பண்ணினான், பிசாசுகளை துரத்தினான், வியாதியஸ்தரை சுகமாக்கினான். இதெல்லாம் எங்க இருக்கு பைபிள் அப்படின்றீங்களா? பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, ஏன் தெரிந்து கொண்டார்? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், முதலாவது காரியம். 2வது, பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். 3வது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 12 சீஷர்களை ஏற்படுத்தின நோக்கம், 3 முக்கியமான நோக்கங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் யூதாஸ் என்னெல்லாம் செஞ்சிருப்பார் உங்களுக்கு புரியுதா? அதே காரியங்களைத்தான் பேதுருவும் அப்படியே செய்தான். ஊழியத்தை அவனும் செய்தான். யூதாசும் ஊழியம் செய்தான், பேதுருவும் ஊழியம் செய்தான். என்ன அர்த்தம்? 2 பேருமே இயேசுவோடு இருந்தார்கள், 2 பேருமே பிரசங்கம் பண்ணினார்கள், 2 பேருமே பிசாசுகளை துரத்தினார்கள், 2 பேருமே வியாதியஸ்தரை சுகமாக்கினார்கள். அப்ப 2 பேருமே வெளி தோற்றத்தின்படி 3.5 ஆண்டுகளும் நன்றாகவே காணப்பட்டார்கள். 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க, நல்லா ஊழியம் செஞ்சாங்க, பிசாசுகளை துரத்தினாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க, அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தினார்கள். ஆனால் நெருக்கடி நேரம் வந்த போது, கெத்செமனே என்ற அந்த கடுமையான சூழ்நிலை ஏற்பட்ட போது, இருவரும் வித்தியாசமான குணங்களை வெளிப்படுத்தினார்கள். யூதாசும் பேதுருவும். யூதாஸ் என்ன ஆனா பாருங்க, யூதாஸ் சுயநல பிசாசாகவே அவன் முழுமூச்சாக மாறினான். ஏற்கனவே அப்படித்தான் இருந்தான், சுயநலத்தோடு தான் செயல்பட்டான். ஆனால் அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த சுயநலம் அவனுக்கு உச்சத்தை அடைந்தது. பைபிள்ல படிக்கிறோம், லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யோவான் 6:70 இயேசு சொன்னார் பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் அப்படின்னு ஆண்டு சொன்னார். யோவான் 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி திருவிருந்தில
தம் சீஷர்களோடு உட்கார்ந்திருந்த சமயத்துல அந்த அப்ப துணிக்கையை கொடுத்தார். சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசுவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம் யோவான் 13:27. அப்ப பாருங்களேன், இந்த இடங்கள் எல்லாம் என்ன பார்க்கிறோம்னா, பிசாசாய் மாறினான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படிலாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எலன் ஒயிட் அம்மையார் ஒரு இடத்துல எழுதும் பொழுது சொல்றாங்க, இந்த யூதாசுக்குள்ள டீமன் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், டீமன் ஆஃப் கிரீடினஸ், சுயநலம் என்னும் பேய், பேராசை என்னும் பேய் அவனுக்குள் இருந்தது என்று எழுதுகிறார்கள். சில்லறையே அவனுக்கு சிக்கலாக மாறியது. அதாவது பணம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை, காசு ஆசை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏன் காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் சொன்னாரு, யூதாசே, முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய் என்று சொன்னார். சில்லறையே, பணமே, காசு இந்த யூதாசுக்கு சிக்கலாக மாறியது. அன்பானவர்களே, பேதுரு சபிக்கிறவனாக, சத்தியம் பண்ணுகிறவனாக மாறினான். யூதாஸ் சுயநல பிசாசாக மாறினான். பேதுரு சபிக்கிறவனாக, சத்தியம் பண்ணுகிறவனாக, இயேசுவை மறுதலிக்கிறவனாக மாறினான். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று என்று மத்தேயு 26:74 நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, அப்படியானால் நெருக்கடிகள் நமக்கு நேரிடுவது துரதிருஷ்டம் அல்ல. நெருக்கடிகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாருக்கும் வரும் தான். ஆனால் அந்த நெருக்கடிகள் நமது இருதயங்களின் சீர்கெட்ட நிலையை உற்று நோக்கவும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? வசனம் சொல்லுது பாருங்க, எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இந்த நெருக்கடிகள் நம்முடைய இருதயத்தின் நிலையை நாம் உற்று நோக்கவும், தேவனுடைய அன்பை நாம் ருசிக்கவுமே வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கஷ்டமும் நெருக்கடியும் நம்முடைய இருதயத்தை புரிஞ்சுக்கவும், தேவனுடைய அன்பை ருசிக்கவும் தான் தேவன் வடிவமைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நமது தேவையை, அதாவது நம்முடைய தேவை என்ன? நம்முடைய இருதயத்தின் நிலை. அந்த நிலையை உணர்ந்தால் மட்டுமே நாம் கடைசி நாட்களின் இறுதி சம்பவங்களுக்கு ஆயத்தமாக முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது தேவனுக்கு முன்பாக? யோசித்து பாருங்க. நமது விசுவாசம் மெய்யானதா? இஸ் our faith genuine? சரியான நோக்கங்களின் மீது அந்த விசுவாசம் கட்டப்பட்டுள்ளதா? ஏன் நான் சபையில் இருக்கிறேன்? நாம் சபையில் இருப்பதற்கும் ஏதாகிலும் சுயநல காரணங்கள் இருக்கின்றனவா? சலுகைகள் கிடைக்கும்னு சபையில் இருக்கிறேனா? அல்லது பதவி அப்படின்றதுக்காக நான் சபையில் இருக்கிறேனா? அன்பானவர்களை யோசித்து பார்ப்போம். நெருக்கடிகளும் வாழ்க்கை பாடங்களும், கிரைசிஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ். பொதுவாக பாடங்களை கடைசியில் தான் படிப்போம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா, பாடங்களை படிச்சுட்டு பின்னாடி பிரச்சனையை படிக்க போறோம். முதலாவது பாடம், ஒவ்வொரு சோதனையும் ஒரு நெருக்கடியாகும். நமக்கு வரக்கூடிய எவ்ரி டெம்டேஷன் இஸ் அ கிரைசிஸ். ஒவ்வொரு நெருக்கடியும் நாம் யார் என்பதை நமக்கு காட்டிவிடும். மாரநாதா என்ற புத்தகத்துல, காலை தியான புஸ்தகத்துல எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க, when Sunday law comes our true colors will be revealed. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் வரும் பொழுது நம்முடைய உண்மையான நிறம் என்னன்னு தெரிய வந்துடும். மூன்றாவது, நெருக்கடிகள் தேவனின் அன்பை நமக்கு விளங்க பண்ணும். ஒவ்வொரு நெருக்கடியிலையும் தேவனுடைய அன்பை நாம் ருசிக்கலாம். நாலாவது, தேவனுடன் நாம் நிலையான உறவில் இருந்தால் நெருக்கடிகளை எளிதில் ஜெயித்து விடலாம். அந்த ஹெவன்லி கனெக்ஷன், அந்த டிவைன் கனெக்ஷன் இருந்தா போதுங்க, எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சிடலாம்.
ஐந்தாவது, நெருக்கடிகள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களை திவ்ய சுபாவம் உள்ளவர்களாக மறுரூபமாக்குகிறது. வசனம் சொல்லுது பாருங்களேன். 2 பேதுரு 1 3-4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். நாம் திவ்ய சுபாவம் உள்ளவர்களாக மாறுவதற்கு நெருக்கடிகள் உதவுகின்றன. 6வது, இந்த நெருக்கடிகளை நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. யாக்கோபு 1 2 மற்றும் 3 வசனங்களை பாருங்களேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அதான் அந்த நெருக்கடி, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஒவ்வொரு நெருக்கடியும் சந்தோஷமாக நாம் சந்திக்கணும். அப்படிதான் சந்திக்கிறோமா? 2 கொரிந்தியர் 12 9-10 வசனங்கள்ல பவுல் எப்படி சாட்சியா சொல்றார் பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய். கவனிச்சிங்களா? 10 வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். When I am weak, then I am strong. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் துன்பங்களிலும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மிகவும் சந்தோஷம், மேன்மை பாராட்டுவேன், பிரியப்படுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்துவில் இருக்கிறவனுடைய மனநிலை நெருக்கடிகள் சமயத்துல அப்படிதாங்க இருக்கணும். அப்படி நாம் இருக்கிறோமா? 7வது பாடம். நமது இன்றைய நெருக்கடிகள் நமது நாளைய பெரிய நெருக்கடிகளுக்கு நம்மை தகுதிப்படுத்தும் என்ற உண்மையை மறந்துடக்கூடாது. இந்த படிப்பனைகள் எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு இறுதி நெருக்கடி பற்றி நாம் படிக்கலாமா? அன்பானவர்களே, இக்கட்டு காலங்கள் நம்முன் காத்திருக்கின்றன. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோமா? சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதே சமயத்துல இக்கட்டு காலங்கள் நமக்கு முன் காத்திருக்கின்றன. பைபிள்ல 3 விதமான இக்கட்டு காலங்கள். நம்பர் 1, குறுகிய இக்கட்டு காலம், லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். வெளிப்படுத்தல் 13 அதை குறித்து பேசுகிறது. 15, 16, 17 வசனங்கள். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. மிருகத்தின் முத்திரை தேவ முத்திரை என்ற ஒரு பிரச்சனை கடைசி நாட்களில் தேவ ஜனங்களுக்கு முன்பாக இருக்கும். 16 வசனம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். தேவனுடைய முத்திரை நெற்றியில மட்டும். வெளிப்படுத்தல் 7 முதல் 3 வசனங்கள் படிச்சு பாருங்க. ஆனால் மிருகத்தின் முத்திரை நெற்றியிலாவது அல்லது வலது கையிலாவது, அப்படிதான் படிச்சோம். இப்படி ஒரு நெருக்கடி வரும், சீக்கிரத்தில் வரப்போகிறது. 17 வசனம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. வாங்கவும் விற்கவும் முடியாத ஒரு காலகட்டம். நோ transactions, no business transactions, no monetary transactions. வியாபார பரிவர்த்தனைகள், பண பரிவர்த்தனைகள், இதெல்லாம் ஒரு கடுமையான சிக்கலுக்குள் ஆக போகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த இக்கட்டு காலம்
மாபெரும் இக்கட்டு காலம் அல்லது மாபெரும் உபத்திரவ காலம் என்று சொல்லலாம். கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள். வெளிப்படுத்தல் 15 மற்றும் 16 அதிகாரங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த 7 வாதைகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த 7 வாதைகள் துன்மார்க்கருக்கு ஏற்படும் 7 வாதைகள். குறுகிய இக்கட்டு காலம் முதல்ல பார்த்தோமே, அது தேவ ஜனங்களுக்குரியது. மாபெரும் உபத்திரவ காலம் துன்மார்க்கருக்குரியது. 7 வாதைகள். வெளிப்படுத்தல் 15, 16 அதிகாரங்கள் படிச்சு பாருங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ஆபத்து காலம், அதாங்க இந்த 7 வாதைகளின் காலகட்டம். அக்காலத்துல புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த பயங்கரமான இக்கட்டு காலம், மாபெரும் உபத்திரவ காலம், துன்மார்க்கருக்கு தான் தேவ ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். 3வது இக்கட்டு காலம், யாக்கோபின் இக்கட்டு காலம், ஜேக்கப்ஸ் டைம் ஆஃப் ட்ரபிள். வாசிக்கிறோம் எரேமியா 30 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை, ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும், புருஷர்கள் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்ப பாருங்க, 3 முக்கியமான இக்கட்டு காலங்களை, ஆண்டோட வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிற இந்த இக்கட்டு காலங்களை பற்றி வாசிக்கிறோம். இது மனசுல வச்சுக்கோங்க. இது குறித்து நம்ம அப்படியே பார்க்க போறோம். இந்த 3 காரியங்களை குறித்தும் நமக்கு எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான, நன்கு தெரிந்த, பரிச்சயமான வசனம் எரேமியா 12:5 வாசிக்கலாமா? நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது, பொங்கி எழுந்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அன்பான தேவ ஜனங்களே, குதிரைகளோடு நாம் ஓடும் காலம் நெருங்கி வருகிறது. இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கிறோம், காலாட்களோட, காலாட்படையில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஓடக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. குதிரைகளோடு நாம் ஓடும் காலம் நெருங்கி வருகிறது. யோர்தான் பெருக்கெடுத்து வரும் நேரம். யோர்தான் அமைதியா ஓடும், ஆனா ஒரு காலகட்டத்துல அது பெருக்கெடுத்து ஓடுமா. இப்ப எல்லாரும் ஒரு அமைதியான காலகட்டத்துல இருக்கிறோம், ஆனால் யோர்தான் பிரவாகித்து வரும் நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த உலகத்துல நாம் சந்திக்க போகிற அந்த 3 விதமான இக்கட்டு காலங்கள், குறுகிய இக்கட்டு காலம் தேவ ஜனங்களுக்கு, மாபெரும் உபத்திரவ காலம் துன்மார்க்கருக்கு, யாக்கோபின் இக்கட்டு காலம் துன்மார்க்கரால் தேவ ஜனங்களுக்கு ஏற்படும் இக்கட்டு காலம். இந்த 3ஐயும் அழகா ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போறோம். பைபிள் மற்றும் தீர்க்க தரிசன ஆவியின் அடிப்படையில் இந்த பாடங்களை உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு குறிப்பாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம் சடுதியில் உண்டாகும். பாத்தீங்களா, வெளிப்படுத்தல் 13 படிச்சோம்ல, வாங்கவும் விற்கவும் கூடாத காலகட்டம் வரும். படிச்சோம்ல, வெளிப்படுத்தல் 13, 15, 16, 17 வசனங்களில். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சம்பவம் வெகு சீக்கிரத்தில் நடைபெற போகிறது. தேசங்கள் கோபிக்கும், யுத்தங்கள் கொப்பளிக்கும். நேஷன்ஸ் ஆர் ஆங்கிரி. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் கடைசி சில வசனங்கள் படிச்சு பாருங்க. ஜாதிகள் கோபித்தார்கள் அப்படின்னு இருக்கும். ஜாதிகள் கோபித்தார்கள்னா தேசங்கள் எல்லாம் கோபிக்கும், தேசங்கள் ஒன்றுக்கொன்று யுத்தம், அதான் அர்த்தம். இன்னைக்கு நடக்குதா? உக்ரைன், ரஷ்யா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கிறோம். யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மத்திய 24 அதிகாரத்தில் இயேசு சொன்னார். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷரின் இருதயங்கள் சோர்ந்து போகும் பயத்தினால். லூக்கா 21:26 இயேசு சொன்னார், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்,
ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அடுத்தடுத்து இது நடக்குமா அது நடக்குமா என்ற காரியங்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது அதிர்ச்சியினாலே இருதயம் சோர்ந்து போகும். அராஜகமும் முறைகேடும் எல்லை மீறி 8 திக்கும் காணப்படும். சமீபத்தில் கேள்விப்பட்டீங்களா? ஜூலை 4ஆம் தேதியில இருந்து கர்நாடகா மாநிலத்துல தர்மஸ்தலா என்ற அந்த சிவன் கோயில் இருந்த பகுதியில எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் கடந்த 20 ஆண்டுகளா நடந்திருக்கு. இப்பதான் வெளியில வருது. நூற்றுக்கணக்கான பெண்கள் நிர்வாண பலி என்ற பெயரிலே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த விஷயம் இன்னைக்கு உலகம் எங்கும் பெரிய சர்ச்சையாக கர்நாடகா மாநிலத்தில் தர்மஸ்தலா எங்கும் பேசப்படுகிறது. ஆகவே அராஜகமும் முறைகேடும் எல்லை மீறி 8 திக்கும் காணப்படும் என்பது எத்தனை உண்மை! அது மட்டுமா, இப்படி காரியங்கள் நடக்கும் பொழுது தேவனின் பாதுகாக்கும் வல்லமை பின்னிழுத்து கொள்ளப்படும். இப்படி அக்கிரம பாத்திரம் நிரம்பி வழிய வழிய இந்த உலகத்திலிருந்து தேவனுடைய பாதுகாப்பு பின்னிழுத்து கொள்ளப்படும். இதனால் சாத்தான் தனது தந்திரத்தால் பேரழிவுகளை செயல்படுத்துவான். பயங்கரமான அழிவுகள். சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 வருஷத்துல 366 நாட்கள். அதுல பார்த்தீங்கன்னா 322 நாட்கள் உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம், ஒரு பேரழிவு நடந்தது. 322 நாட்களும் என்று அந்த செய்தியில நான் கேட்டேன். அன்பான தேவப்பிள்ளைகளே, பயங்கரமான பேரழிவுகளை சாத்தான் செயல்படுத்துகிறான். இனி வருங்காலங்களில் இனி அது பயங்கரமாய் நடக்கும். அமெரிக்காவில ஆன்மீக எழுச்சி அதிக அளவில் உண்டாகும். பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஆனால் அந்த எழுப்புதல் போலி எழுப்புதலாகத்தான் இருக்கும். திருச்சபைகளில் பயங்கரமான எழுப்புதல்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அசட்டை செய்யப்படுவதால் தான் இவ்வளவு அழிவுகள் என்று ஆன்மீக இயக்கங்கள் வாதிடும். ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சொல்லும், ஞாயிற்றுக்கிழமை நம்ம புனிதமா ஆசரிக்கலைங்க, பரிசுத்தமா ஆசரிக்கல, அதனாலதான் இந்த அழிவுகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமையை நாம் புனிதமாக அறிவித்து எல்லாரும் எந்த மதத்தவரை சேர்ந்தவராய் இருந்தாலும் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையில ஓய்ந்திருக்கணும் என்று கொண்டு வரப்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், மீதமானவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓய்வு நாளை, மெய்யான ஓய்வு நாளை ஆசரிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, தேவனையும் பிரமாணத்தையும் விட்டு விலகியதால் தான் இந்த விளைவுகள் என்று சொல்லுவார்கள். சரிங்களா? ஏன் இந்த அழிவுகள் அப்படின்னு உலகத்துல பெரும்பான்மை மக்கள் சொல்லுவாங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமா கடைபிடிக்கல, அதனாலதான் இந்த அழிவுகள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, இல்ல, ஆண்டவரையும் அவருடைய 10 பிரமாணங்களையும், குறிப்பாக 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை சத்தியத்தையும் புறக்கணித்ததுனாலதான் இந்த மாதிரி விளைவுகள் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள். ஞாயிறு சட்டம் தேசிய சட்டமாகும். சண்டேலா நேஷனல் சண்டேலாவாக அமெரிக்காவில முதலாவது கொண்டு வரப்படும். பிற்பாடு அந்த சட்டம் வந்த பிற்பாடு பெரும்பாலானவர்கள் சத்தியத்திலிருந்து மருள விழுவார்கள். இன்னைக்கு திருச்சபையில அநேகர் நம்ம சபையில இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கலாம், சத்தியத்துல இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அப்ப பாருங்க, இந்த சண்டேலா வரும்பொழுது, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது, ஃபைனல் சண்டேலா கடைசி ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது அநேகர் சத்தியத்திலிருந்து பின்வாங்கி போவார்கள். இந்த காலகட்டத்தில் தான் சாத்தான் கிறிஸ்துவை போல தோற்றமளிப்பான். அவரை போலவே மென்மையாய் பேசுவான். எப்படி அவன் கிறிஸ்துவ டூப்ளிகேட் பண்ணுவான் அப்படின்னா, வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் 13-16 பாருங்களேன். அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல சாத்தான் தோற்றமளிப்பானாம். அந்த 7 குத்துகளுக்கு மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது.
அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. எப்படி அந்த பத்மு தீவில யோவான் இயேசுவை பார்த்தாரோ அது மாதிரியே சாத்தான் நிச்சயமானா இயேசுவை போல தோற்றமளிப்பான். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு பக்கம் நடக்கும், சாத்தானுடைய வஞ்சகம். இன்னொரு புறம் மெய்யான ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை ஆசரிக்கிறவர்களுக்கு துன்பம் உண்டாகும். சிறையில் தள்ளப்படுவார்கள். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். பலர், கர்த்தருடைய பிள்ளைகளில் பலர் காடுகளில் மலைகளில் பதுங்கியிருப்பார்கள். அந்த சமயத்துல தேவதூதர்கள் அவர்களை பாதுகாத்து பராமரிப்பார்கள். இப்ப இதுவரைக்கும் குறுகிய இக்கட்டு காலம் என்று நாம் சொல்லலாம். தொடர்ந்து படிப்போம். அமெரிக்காவை பார்த்து, அமெரிக்காவில் சட்டம் வந்துருச்சுல, தேசிய ஞாயிறு சட்டம், இதை பார்த்து பிற தேசங்களும் ஞாயிறு சட்டத்தை அமல்படுத்தும். சத்தியத்தின் சகோதரர் அநேகர் சத்துருக்களாய் மாறுவார்கள். இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம சகோதரன் சகோதரி அப்படின்னு இருந்தவங்க என்ன செஞ்சிருவாங்களாம்? they will become bitter enemies, கசப்பான எதிரிகளாக மாறுவார்கள். சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளை சத்தியத்தில் இருந்தவங்களே, இருந்து விலகி போனவங்களே காட்டி கொடுப்பார்கள். தேவமுத்திரையும் பின்மாரியும் பெற்றவர்களோ உரத்த சத்த ஊழியம் செய்வார்கள். சரிங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் உரத்த சத்த ஊழியத்தை செய்வாங்க. தேவனுடைய முத்திரை எதுங்க? தேவனுடைய முத்திரை 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை அதை மனதார கை கொள்வது, அதான் நெற்றியில முத்திரை. அந்த முத்திரை நெற்றியில மட்டும்தான் தேவனுடைய முத்திரை. அப்படி மனதார ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்கள், சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் பின்மாரியை பெற்று உரத்த சத்த ஊழியம் செய்வார்கள். என்ன செய்வாங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. 1ஆம் வசனம் 4ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. பூமியெல்லாம் பிரகாசப்படுத்துகிற அந்த 4ஆம் தூதனாக கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்படுவார்கள். பின் வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தல் 18:4 வாசிக்கிறோம். சரிங்களா? பாபிலோனில் இருந்து வெளியே வாருங்கள் என்ற அழைப்பை தேவனுடைய முத்திரையை பெற்ற பிள்ளைகள், பின்மாரியை பெற்ற பிள்ளைகள் கொடுப்பார்கள். இதுதான் உரத்த சத்த ஊழியம். ஞாயிறு சட்டம் சர்வதேச சட்டமாகும். அப்படி சட்டமாகும் பொழுது கிறிஸ்துவானவர் தமது பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பரிந்து பேசும் ஊழியத்தை முடிப்பார். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் உலகளாவிய சட்டமாக இன்டர்நேஷனல் சண்டேலாவா மாறும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பரிந்து பேசுகிற ஊழியத்தை முடிப்பார். கிருபையின் காலம் முடிவடையும். அன்பானவர்களே, கிருபையின் காலம் முடிவடையும் என்பதை வெளிப்படுத்தல் 22:11 படிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22:11. இந்த அறிக்கையோடு கிருபையின் காலம் நிறைவடையும். இப்படி பரலோகத்தில் கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு, நுட்ப நியாய விசாரணை முடிந்து விட்டது, இரக்கத்தின் கதவு அடைக்கப்பட்டது, இது இப்படி நடந்தது, பரலோகத்தில் நடந்த விஷயம் தெரியாததால் கீழே பூமியில மானிட வாழ்க்கை எல்லாரும் இயல்பா தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. பரலோகத்தில் நடந்தது ஒண்ணுமே தெரியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, கிருபையின் காலம் முடிந்த பின் இரத்த சாட்சி மரணங்கள் இருக்காது. கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும் தான் இரத்த சாட்சி மரணங்கள். அதுக்கப்புறம் இரத்த சாட்சி மரணங்கள் இல்லை. மீதமான தேவ ஜனம், ஓய்வு நாள் சத்தியத்துக்காக நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மலைகளிலும் குகைகளிலும் இருப்பார்கள். சரிங்களா? இதுக்கு அப்புறம்தான் மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். 7 வாதைகள் ஊற்றப்படும் காலகட்டம் ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த 7 வாதைகள் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னா மிக குறுகிய காலகட்டம் தான் இருக்கும்.
சரிங்களா? இந்த சமயத்தில் தான் 7 வாதைகள் ஊற்றப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டு நிச்சயம் வர தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுப்பார். ஏசாயா 33:16 வாசிக்கிறோம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாருங்க, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆண்டுடைய பிள்ளைகள் கண்மலைகளிலே இருப்பார்கள். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். 7 வாதைகள் தொடர்ந்து ஊற்றப்படும். 3ஆம் வாதையின் போது தேவஜனத்துக்கு எதிராக மரண தண்டனை சட்டம் பிறப்பிக்கப்படும். நள்ளிரவிலே கொல்ல நாளும் நேரமும் குறிக்கப்படும். ஆண்டோட ஜனங்களை கொள்வதற்காக நேரம் காலம் எல்லாம் குறிக்கப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நள்ளிரவு தேவ வல்லமையினால் நடுப்பகல் போல் மாறும். சத்துருவின் கூட்டம் சடுதியாய் அழியும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, யோபு 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர், தேவ ஜனங்களை அழிக்க நினைக்கிற துன்மார்க்கர் சடுதியில் அழிவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில், அதாவது நடுராத்திரியில் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கையினால், கர்த்தருடைய கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள் என்பதை ஆண்டு ஏற்கனவே தீர்க்க தரிசனமா யோபு புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார் என்பது எத்தனை ஆச்சரியம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நடக்க போற காரியங்களை ரொம்ப ரத்தன சுருக்கமா, மீதமானவர்கள் கெத்செமனே என்ன என்பதை சுருக்கமா பார்க்கிறோம். மிகாவேல் தம் ஜனத்திற்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் ஜனத்திற்காக ஆபத்து காலத்தில் எழுந்து நிற்பார். தானியேல் 12:1 படிக்கிறோம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்துல புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த உபத்திரவ காலத்துல கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகள், விடுவிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் யாருன்னா, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள். இயேசுக்காக நிற்கிற பிள்ளைகளுக்காக இயேசு நிற்பார். பிரியமானவர்களே, இதுவே கடைசி இக்கட்டு காலமான யாக்கோபின் இக்கட்டு காலமாகும். சகோதரனே வந்து சகோதரன் யாக்கோபை, ஏசா வந்து யாக்கோபை கொள்ள நினைத்தான். 400 பேரோடு வந்து தேவன் பாதுகாத்தார். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அதே போல கடைசி நாட்களில சத்தியத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் பாபிலோன் கூட்டத்தாரோடு சேர்ந்து, சரிங்களா சகோதரர்களே, கிறிஸ்தவர்களை அழிக்க நினைப்பார்கள். எப்படி கத்தோலிக்கம் கிறிஸ்தவர்களே கொன்றளித்தது 2 காலங்களில், அது மாதிரி திரும்ப நடக்க சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? இதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். அன்பான தேவ பிள்ளைகளே, 2 கூட்டங்கள், 2 groups நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தின் கடைசி ஊமையில, அதான் நம்ம ஆரம்பத்தில் படித்தோம். அந்த ஊமையில சொன்ன 2 வீடுகள் 2 கூட்டத்தாரை சுட்டி காட்டுகிறது. யார் யாருன்னு பாருங்களேன். ஒரு கூட்டம் கண்மலையில் கட்டப்பட்ட வீடு, நிலைத்து நிற்கும் கூட்டம். இன்னொரு கூட்டம் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, நிலை தடுமாறும் கூட்டம். தேவனை அறிந்து தேவ சித்தம் செய்யும் கூட்டம். மத்தேயு 7:21 படிச்சு பாருங்களேன். ஆண்டு சொல்லுவாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். சரிங்களா? உங்களை அறியேன். அப்போ தேவனை அறிந்தவர்களாக இருக்கிற கூட்டம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே ஆண்டு சொன்னார் மத்தேயு 7:21. அப்போ தேவனை அறிஞ்சிருக்கணும், தேவ சித்தம் செய்யணும். அந்த கூட்டம் தாங்க நிலைச்சு நிற்கும். ஆண்டு சொன்ன சத்தியங்கள் எல்லாம் கேட்டு ஆலயத்துக்கு போகிறோம், பிரசங்கம் கேட்குறோம், ஓய்வு நாள் பாடம் படிக்கிறோம். தேவனை அறிகிறோமா? தேவ சித்தம் செய்கிறோமா? இன்னொரு கூட்டம் தேவனை அறியாத, தேவ சித்தம் செய்யாத கூட்டம். அற்புதம் செஞ்சோம், அதிசயம் செஞ்சோம், பிசாசுகளை துரத்தணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை அறியாத கூட்டம் நிலை தடுமாறி போகும். நிலைத்து நிற்கும் கூட்டம் யாருன்னா, முகங்கள் மலரும் கூட்டம். அவருடைய முகங்கள் எல்லாம் மலரும்.
இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம். சரிங்களா? அந்த கூட்டத்தினுடைய முகங்கள் மலரும், அந்த கூட்டம் களி கூறும் கர்த்தருடைய வருகையில். ஆனா இன்னொரு கூட்டம் முகங்களை மறைக்கும் கூட்டம், கண்மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து என்ன சொல்லுவாங்களாம், எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கதறுவார்கள். கதரும் கூட்டம். வெளிப்படுத்தல் 6:15-16 வசனங்கள் படிச்சு பாருங்க. கலிகூறும் கூட்டம், முகங்கள் மலரும் கூட்டம் பற்றி ஏசாயா 25:9 படிச்சு பாருங்க. 4வது செம்மறியாட்டு கூட்டம். இந்த நிலைச்சு நிக்கிற கூட்டம் யாருன்னா செம்மறியாட்டு கூட்டங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டம் அப்படின்னு மத்தேயு 25:33 படிக்கலாம். இடது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம். செம்மறியாட்டு கூட்டம் ஒற்றுமையாக போகும், வெள்ளாட்டு கூட்டம் செதறி செதறி போகும். எங்கெல்லாம் பச்சை பச்சையா இருக்கும், எங்கெல்லாம் அட்ராக்ஷன்ஸ், எங்கெல்லாம் கவர்ச்சி இருக்கும், அங்கெல்லாம் பார்த்து பார்த்து ஓடும். பிரியமானவர்களே, செம்மறியாட்டு கூட்டமா இருந்துடக்கூடாது, வெள்ளாட்டு கூட்டமா இருந்துடக்கூடாது. செம்மறியாட்டு கூட்டமாக ஒரே ஐக்கியமாக ஒரே மேய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். நீங்கள் செம்மறியாடா வெள்ளாடா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலி தாண்டிய வெள்ளாடு சந்தைக்கு போனா சாப்பாடு அப்படின்னுவாங்க. வெள்ளாடு என்ன பண்ணும்? வேலி தாண்டி போயிடும், எல்லை மீறி போகும் வெள்ளாடு. நமக்கு வேலி என்னது? 10 கட்டளைகள், அதான் நமக்கு வேலி. ஆண்டு கொடுத்திருக்கிற சத்தியம், அதான் வேலி. வெள்ளாடா போயிடக்கூடாது. சத்தியத்தை மீறி, பிரமாணங்களை மீறி நான் வாழ்ந்து விடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, எப்படி வாழணும்? 5வது, சீர் பொருந்தி வாழும், சீர் சிறப்புடன் வாழப் போகும் கூட்டம். அப்படி நம்ம வாழணும். இப்பவே சீர் பொருந்தி வாழணும். அப்படி வாழ்ந்தால் இனிமேலும் 1000 ஆண்டுகள் பரலோகத்திலும் பிற்பாடு புதியவான புதிய பூமியில நித்தியமாக சீர் சிறப்புடன் வாழப்போகும் கூட்டம். யார் இந்த கூட்டம்? நிலைத்து நிற்கும் கூட்டம், கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை கட்டின கூட்டம். கண்மலைனா எதுங்க? இயேசுதான் கண்மலை. கண்மலைனா எதுங்க? வசனம்தான் கண்மலை. சரிங்களா? பைபிள் அப்படித்தான் இருக்கு. கண்மலை என்றால் வசனம், கண்மலை என்றால் கிறிஸ்து. அன்பான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 25:23 பாருங்க, வாருங்களில் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று பரலோகம், தூதர்கள், இயேசுவானவர் நம்மை வரவேற்பார். அந்த நிலைத்து நிற்கும் கூட்டத்தை பார்த்து. இன்னொரு கூட்டம் மத்தேயு 25:30 பாருங்க, அந்த அட்டவணையில பாருங்க, சிதறி போகும் கூட்டம். இந்த பூமியிலே சிதறி போயிடும். சிதற போகும் கூட்டம் ஆண்டவருடைய வருகையிலே சிதற போகும், சிதறி போய்விடும். சீரழிய போகும் கூட்டம். மத்தேயு 25:30 படிக்கிறோம், அக்கிரமிசைக்காரரே அகன்று போங்கள், பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்திலே போங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, 2 வீடுகள், 2 கூட்டம். ஒன்று நிலைத்து நிற்கும் கூட்டம், இன்னொன்று நிலை தடுமாறும் கூட்டம். பிரியமான தேவ ஜனமே, நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம் என்பதை நாம் ஜெபத்தோடு தீர்மானித்து இன்றைக்கே தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். இறுதி நெருக்கடிக்கு, நமது கடைசி கெத்செமனேக்கு ஆயத்தப்படுகிறோமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். நெருக்கடி வேளையில் பேதுரு கண்ணீருடன் ஜெபித்து மனந்திரும்ப நேரம் எடுத்துக்கொண்டான். வசனம் சொல்லுது லூக்கா 22:62 வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசு அவனை பார்த்தாரு, ஒரே ஒரு பார்வை திரும்பி பார்த்தாரு, வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த நெருக்கடி வேளையில கண்ணீரோடு ஜெபித்து மனம் திரும்பினான். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? கிருபையின் கால கதவு இன்னும் நமக்காக திறந்திருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:2 படிக்கிறோம், அணுகிற காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அணுகிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆண்டவர் நெருக்கடிக்கு முன்பாக இப்பவே நமக்கு கிருபையின் காலத்துல இந்த சத்தியங்கள்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? நாம் இன்னும் தேவனை அறிய வேண்டும், தேவனிடத்தில் நெருங்கி சேர வேண்டும், தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும்.
என்பதற்காகத்தான். ஆகவே ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? மீதமானவர்களாகி நீங்களும் நானும் கெத்செமனேக்கு தேவனோடு கொண்டிருக்கிற உறவின் அடிப்படையில், வசனத்தோடு வைத்திருக்கிற நெருக்கத்தின் அடிப்படையில், ஜெப வாழ்வின் அடிப்படையில் நாம் கெத்செமனேக்கு ஆயத்தப்படுவோமா? ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக நன்றி. முத்தூதின் அடிப்படையில் நாங்கள் படிக்கிற கற்றுக்கொள்கிற சத்திய தூண்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த சத்தியங்களை எங்கள் மனதிலே பதித்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்தவருக்கு கெத்செமனே வந்தது, கிறிஸ்தவர்களுக்கும் கெத்செமனே வர காத்திருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணித்து உமக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் வாழவும் தேவனோடு நெருங்கி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த சத்தியங்களை கேட்கிற எல்லாரையும் தொடுங்க. இந்த சத்தியங்களை படிக்கிறது நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான விதத்தில் மாற்றங்கள் உண்டாகட்டும். இந்த கிருபையின் நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு தேவனோடு நெருங்கி சேர ஆண்டவர் அநேகருக்கு நாங்கள் சத்தியத்தை எடுத்துரைத்து அநேகர் கிறிஸ்துவனை வழிநடத்தும் கருவிகளாக நாங்கள் பயன்பட எங்களுடைய ஆவியினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்குள் நடைபெறும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.